அறிந்தால் அந்த திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். ஏகப்பட்ட ஹைப்பு இந்த படத்திற்கு. அதுபோக வந்து நாங்கள் வந்து ஃபாரின்லேருந்து வந்து சினிமட்டோகிராஃபர் கூப்பிட்டு வந்திருக்கிறோம். அது ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட்டு போட்டிருக்கிறோம். யானை இருக்குது, பூனை இருக்குது அப்படின்னு சொல்லி வித்தங்காட்டிக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆடியன்ஸை வந்து எனக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்தை உள்ளே பார்க்க போகிறப்போ. அதுபோக எனக்கு பர்சனலாக வந்து இந்த படத்தை வந்து எதிர்பார்க்க காரணம் என்னென்னா, ஹரிஸ் அவருடைய பாடல்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பாடலில் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் கௌதம் மேனன், அவங்க காம்போ வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு அது ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து உள்ளே போனேன். படத்தினுடைய ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து அஜித் குமார் அவர் சொல்லிடலாம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை வந்து ஏற்றுக்கிறது கஷ்டம். ஏன்னா இதில் வந்து மாஸ் எலிமெண்ட் ஒன்றுமே கிடையாது. சும்மா போய் நீங்கள் அந்த ரோலில் வந்து பொருந்துறது அப்படிங்கிறப்போ ஒரு ரிஸ்கை எடுத்து வந்து பொருந்தி ஓரளவுக்கு நடித்து வந்திருக்கிற அஜித் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள். அது வந்து பாசிட்டிவ். கண்டிப்பாக அவர் தான் பாசிட்டிவ். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நிச்சயமாக கேரி பண்ணிவிட்டு போயிருக்க முடியாது. ரெண்டாவது பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தினுடைய ரெண்டாம் பாதி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கடைசியில் அந்த 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு ரேசியாக, ஓரளவுக்கு நல்ல கிரிப்பிங்காக, கொஞ்சம் வெளியில் வர்றப்போ வந்து படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிழைகளை எல்லாம் கொஞ்சம் மறைத்து கொஞ்சம் ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தி வெளியே வர வைக்கிற அந்த ரெண்டாம் பாதி அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் அருண் விஜய் அவர்கள் கடின உழைப்பு. ஸ்க்ரீனில் வந்து 100% தெரிஞ்சுதா அப்படின்னா இல்லை, அதான் உண்மை. பட்டு முடிஞ்ச அளவுக்கு அவருடைய உயிரை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்காண்டி. ஒரு சின்ன வீடியோ, ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். இதுலேருந்து காசிலேருந்து வெளில வரப்போ ரொம்ப அழுதுட்டு வெளில வந்தார். ஸோ பார்க்க ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவருக்கு வந்து மென்மேலும் இந்த மாதிரி ஒரு நல்ல ரோல்கள் கிடைத்து அவர் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பம். பாசிட்டிவ் ஹரிஸ் ஜெயராஜனுடைய இசை, பாடல்கள், பிஜிஎம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பாடல்கள் ஓகே, படத்தை வந்து நகர்த்துறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். பாசிட்டிவ் த்ரிஷா, அனுஷ்கா அவர்களுடைய ரோல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணலை அப்படின்னாலும் ஓகே, அந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு நெகட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, ஓவராக பேசுகிறாங்க, அதுதான் பிரச்சனையே. பட் பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்ப செயற்கைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏதோ நம்ம நிஜ உலகுக்கும் அதுக்கும் வந்து எங்கேயோ பிச்சு போட்டு எங்கேயோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, ஒரு ஐசோலேட்டட் ஃபீலிங் அது. அது வந்து ஏதோ ஒரு ஏலியன் படத்தை பார்க்குற மாதிரி, ஏதோ சம்மந்தமே இல்லாத ஒரு படத்தை பார்க்குற மாதிரி பல தருணங்களில் வந்து நம்மளை வந்து உணர வைக்கிறது. அது வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பஞ்சு வசனங்கள் இல்லாமல் போனது. அதான் பஞ்சுனா பஞ்சாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆடியன்ஸை வந்து ஒரு குஷிப்படுத்தக்கூடிய, ஏன்னா அஜித் அப்படிங்கிறவர் வந்து என்னதான் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறப்போ ஒரு சீன்லாம் வரும் பார்த்திங்கன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் விட்டு இறங்க வரப்போலாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு கரகோஷம் வரும். அந்த மாதிரி நிறையா சீன்களை வந்து நான் எதிர்பார்த்தேன். பட் அதெல்லாம் இல்லாமல் சும்மா வளவளன்னு போகிறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெகட்டிவ் இந்த படத்தினுடைய சினிமட்டோகிராஃபி என்னென்னா, ஒரு மாதிரி அந்த டோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப பெசிமிஸ்டிக்கான டோன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படம் ஃபுல்லாக அந்த டோன்லேயே பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஏதோ ஒரு 11-12 மணிக்கு போய் உட்காந்து நிலா வானத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அப்படியே மங்களாக அப்படியே போய்கினே இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக அந்த டோன்லேயே படத்தை பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸே வந்து இந்த படத்தை பற்றி பெருசாக வரமாட்டேது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன நெகட்டிவ் அப்படின்னா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 வீடு, ஒரு 7 வண்டி, ஜீப்பு, கார், இதெல்லாம் ஒரு 30 பேர், இவ்வளோ தான் மொத்த படமே. இந்த ஜனரஞ்சகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மாஸ் படத்தெல்லாம் வந்து ஜனரஞ்சகத்தன்மை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பார்த்திங்கன்னா ஒரு வேலையில்லா பட்டதாரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு 500 இன்ஜினியர் வந்து காட்டுவாங்க, அதை அப்படியே புல்லரிக்க வைக்கும். ஸோ அந்த எலிமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய படத்துக்கு வந்து நிச்சயமாக தேவை. பட் இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் சேஸ் பண்ணிக்கிட்டு இதே தான் வேலை. சின்ன வீட்டில் சண்டை போடுறாங்க, பெரிய சண்டையாக இருந்தால் பெரிய வீட்டில் சண்டை போடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து அது பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் ஏதாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து நெருடுவதாகவே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இல்லை கௌதம் மேனன் அதுக்கு வந்து ஒரு காரணம் சொல்லலாம். இல்லை நாங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஃபிலிம் எடுக்கிறோம், கிளாஸ் ஃபிலிம் வந்து அப்படி தான் இருக்கும், கதைக்கு என்ன தேவையோ அது வந்து வீட்டில் தான் நடக்கக்கூடிய சண்டை, ஸோ அதனாட்டி வீட்டில் தான் நடக்கும் அப்படின்னு அவர் சொன்னார்னா, நான் கேட்கக்கூடியது என்னென்னா, அப்படி நீ கிளாஸ் ஃபிலிம் எடுத்தீங்கன்னா நீங்கள் லாஜிக் லூப் ஹோல்ஸையும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அடைச்சிருக்கணும். கம்ப்ளீட்டாக அடைச்சி நீங்கள் ஒரு எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது நான் ஒத்துக்குவேன். பட் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ஏகப்பட்ட சின்ன லாஜிக் லூப் ஹோல்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ஒன்று இருக்கும், அஜித் வந்து அதை வந்து காப்பாற்றி வச்சுருப்பார்.
அது ஸ்கூலுக்கு போகும் கடத்திட்டு போவாங்கன்னு தெரியும். ஆனாலும் வந்து அதுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அது வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதங்காட்டிக்கு வந்து அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஏன் இருக்கிறீங்க? எய்தர் லாஜிக் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பக்காவாக சீல் பண்ணிட்டு எடுங்க. இல்லையா மாசா பக்காவாக நம்ம சிவா எடுக்கிறாரு பாருங்க வீரம்லாம் ஜாலியான படம். 10 சீன் சும்மா ஜாலியாக விசில் அடிச்சுட்டு ஒரு அஜித் ரசிகன் வந்து பாட்டாய் கிளப்பிட்டு உட்காந்து பார்ப்பான். ஸோ அதை அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த ரெண்டும் இல்லாமல் நடுவில் நிற்கிறது அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக மொத்தத்திலுங்க இந்த படம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து எம்டியாக ஃபீல் ஆச்சுங்க. அந்த படம் வந்து ஃபுல்லாக பார்க்குறப்போ வந்து அந்த 20 நிமிஷம் ஓகே, ஓரளவுக்கு அந்த அஜித் அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அருண் விஜயனுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, இவங்க வந்து ரொம்ப இன்டென்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணங்காட்டிக்கு ஓகே, அந்த கடைசி ஓரளவுக்குலாம் பார்க்குற மாதிரி இருந்ததோ தவிர, இந்த படத்தில் வந்து இவங்க சொன்ன அளவுக்குலாம் நம்ம எதிர்பார்த்துட்டு போனால் அங்கே உள்ளே வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த படத்தை பார்க்க போகும்போது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தயவுசெய்து போயிடாதீங்க. நிச்சயமாக ஒரு தடவை பார்க்கலாம். மிகப்பெரிய வல்கரிசமோ எதுவுமே கிடையாது உள்ள படத்தில், அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். குடும்பத்தோடு போய் தாராளமாக பார்க்கலாம். பட் அதை தாண்டி வந்து இந்த படத்தில் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. இந்த படத்திற்கு என்னை அறிந்தாலுக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து 3.25 5க்கு தருவேன். இன்னும் பல விஷயங்களை வந்து இவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம். எடிட்டிங் நல்ல விஷயம், நல்ல வேலை வந்து ஒரு 10-15 நிமிஷம் குறைச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக வந்து இந்த படத்துக்கு அமைஞ்சது. ஏன்னா இந்த படம் வந்து இன்னும் 10 நிமிஷம் ஜாஸ்தியாக போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஆக மொத்தத்தில் என்ன இருந்தால் வந்து ஒன்ஸ் வாட்சபிள் எக்ஸ்பீரியன்ஸ். போய் தியேட்டரில் போய் கண்டுக்கலைங்க. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடியவர்கள் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.